வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் எக்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக்கிங் ட்ரேயில் நான் பட்டர் தடவிட்டேன். அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சு மேலேயும் பட்டர் தடவிக்கோங்க, சைட்லேயும் நல்லா பட்டர் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் கேக்கு. இட்லி பாத்திரத்தில் நைஸான மண் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்ட்டு. இங்கே டெசர்ட்டில் எடுத்தது. இது எல்லா பக்கம் நல்லா பரப்பிக்கோங்க. உங்கள்கிட்ட மண் இல்லைன்னா உப்பு கூட போட்டுக்கலாம். போட்டு ஸ்டாண்டு மேலே வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இது ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு ஆயில், நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தயிரும் எண்ணெயும் நல்லா கலந்து விட்டாச்சு. 1/4 கப்பு மில்க் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா கலந்தாச்சு. 1 கப்பு கோதுமை மாவு, கொக்கோ பவுட்ரு 1/3 கப்பு, இதையும் நல்லா சலிச்சிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதையும் நல்லா சலிச்சிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை 1 கப்பு, நைஸான சர்க்கரைனால நான் அப்படியே போட்டுட்டேன். உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது சர்க்கரை அப்படின்னா ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா 3 டீஸ்பூனு தண்ணியில் 3 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்காதீங்க. 2-3 டைம் இப்படி கலந்தீங்க அப்படின்னா சர்க்கரை நல்லா தண்ணி விடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் ப்ரௌனி. இப்போ பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா தட்டி விடுங்க. உள்ளே ஏர் பபிள்ஸ்லேருந்து தான் ரிலீஸ் ஆகிடும். இப்போ மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் வால்நட் போடுறேன். உங்களுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி வேறு எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ப்ரீஹீட் ஆகிட்டு இருந்த இட்லி பாத்திரத்தில் கேக் பேட்டரை வச்சிடலாம். ஒரு 40 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் குக் ஆகும், இல்லைனா கருகிரும். இப்போ 40 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்க்கலாம். கேக் வெந்துருச்சா இல்லையான்ட்டு டூத்பிக் இல்லைனா நைஃபை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சென்டரில் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. கொஞ்சம் வேகாத மாதிரி தான். மேலே ஃபுல்லும் பாருங்கள் வெந்திருக்கு. நம்ம இப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். வெளியில் ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. விட்ட பிறகு நம்ம இப்போ கேக்கை டீமோல்ட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா மேலே தட்டுங்க. நம்ம சைடில் எல்லாம் பட்டர் தடவுனால ஒட்டாது. பாருங்கள் சைடில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ பட்டர் பேப்பரை பிரிச்சிடலாம். எக்லெஸ் ப்ரௌனி கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சுவையான எக்லெஸ் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. வாவ். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்ல ஸ்பாஞ்சியாக நல்ல சாஃப்டாக கிடச்சிருக்கு. எம்மி எக்லெஸ் ப்ரௌனி கேக்கை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.